வணக்கம். ராஜராஜன் தர்பார் தாவைக்கா கட்சி இந்த தேர்தலுக்கு பின் அந்த நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பில் கணிசமான வாக்குகள் பெறும் என்று வந்திருக்கிறது. ஆனால் மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் இவருக்கு வாக்களித்த மக்களுக்கு மாற்றத்தை இவர் உண்மையிலேயே கொடுக்கிறாரா என்பதை பற்றி என்னுடைய கருத்துக்கள், அதுவும் அவருடைய அணுகுமுறை செயல்கள் சில ரீசெண்ட் டைமில் அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள், அது மாற்றத்துக்கு வழிவகுக்கிறதா என்பதை முதல்ல பார்ப்போம். முதல்ல திருச்சி கூட்டத்தில் எக்கச்சக்கமான கூட்டம் வந்தது. அதில் மக்கள் அதிக பாதிக்கப்பட்டார்கள். உடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும், கூட ஒரு 100 தொண்டர் படையை கூட வைத்துக்கொண்டு அவருடைய பிரச்சாரத்தை மக்களை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கரூர் சம்பவம் போல அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஆனால் அதை செய்யவில்லை. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தவுடன் அது என்ன பண்ணிடணும், அங்கேயே இருந்து ஒரு வாரம் அங்கேயே இருந்து அந்த மக்கள் அஃபெக்ட் பண்ண மக்களுக்கு எல்லாத்தையும் சரியான அவங்க நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கூட இருந்து நடத்தி காட்டியிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி ஒரு மாதம் அதை பற்றி பேசாமல் ஒளிந்து கொண்டார். இது அவருடைய திறமைக்கோ அவர் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தெரியவில்லை, தலைமை பண்புக்கு எடுத்துக்காட்டாக தெரியவில்லை. அதுக்கடுத்து பார்த்தா மற்ற திமுக அதிமுக எப்படியெல்லாம் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறதோ அதே போல் இவரும் இலவசங்களை அனௌன்ஸ் செய்திருக்கிறார். இன்றைக்கு இவ்வளோ லட்சம் கோடி கடன் திமுக மேலே பழி போட்டுவிட்டு இவரும் அதே போல் இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணால் அது என்ன மாற்றத்துக்கு வழிவகுக்கும்? கல்வி, மருத்துவம் இதை தவிர்த்து இதுக்கு மட்டும்தான் இலவசம் என்று சீமான் சொல்வதை போல் இவர் சொல்லியிருந்தால் அது மாற்றத்துக்கு உண்மையிலே வழிவகுத்திருக்கும். அதோட முக்கியம் பார்த்தோன்னா இருமொழி கொள்கை, திராவிடத்தோடைய அர்த்தமற்ற இருமொழி கொள்கை இவரும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். அதுக்கு பதில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்போம், தமிழகத்துக்கு ஒரு நல்ல மாணவர்களுக்கு ஒரு விடிவு காலமாக அது ஏற்போம் என்று சொல்லியிருந்தால் அது ஒரு மாற்றத்துக்கு வழிவகுத்திருக்கும். அதோட முக்கியம் நிற்கப்பட்ட வேட்பாளர்கள் புது ஆளுங்கள், இவருடைய ரசிகர்களையோ புது ஆளுங்களோ மட்டும் நிறுத்தியிருந்தால் கூட நன்றாக இருக்கும். ஆனால் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏற்கனவே மற்ற கட்சிகளில் ஊழலுக்கு பேர் போன அந்த கட்சியிலிருந்து வந்தவர்கள் எல்லாத்தையும் இவர் நிற்க வைத்து 109 இடங்களில் அவர்கள் தான் நின்றிருக்கிறார்கள் இவருடைய சார்பாக. இவர் நிச்சயமாக இவர்களை வைத்துக்கொண்டு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க முடியாது. ஆகவே மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுவது போல் தான் தெரிகிறது இவருடைய செயல்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.